तदादिपूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै दम्भदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यकर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुगदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ओं सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओं शान्ति शान्ति शान्तिः। नमः श्री शंकरानंद गुरुपादाम्बुजन्मने सविलासमहामोह ग्राहक्राशैककर्मणे। ஏழாவது அத்தியாயம் 5வது ஸ்லோகம் படிக்கலாம். பிரம்மாதிஷ்டானபூதாத்மா கூடஸ்தாசங்கசித்வபுः அன்யோன்யாத்யாசதோ அசங்கம் தீஸ்தஜீவோத்ர பூருஷக. பிரம்மாதிஷ்டானபூதாத்மா கூடஸ்தாசங்கசித்வபுः அன்யோன்யாத்யாசதோ அசங்கம் தீஸ்தஜீவோத்ர பூருஷக. பஞ்சதசி 7வது அத்தியாயம் திருப்தி தீப பிரகரணம். இது ஒரு முக்கியமான அத்தியாயம்னு பார்த்தோம். இதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் கொஞ்சம் புரிகிறது கஷ்டமாக கூட இருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் செட்டில் பாயிண்ட் நிறைய வரும் இல்லை, அதனால் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க இதில் இருக்க கருத்துக்களை. இதில் ஏற்கனவே பிருகதாரண்ய உபனிஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை முதல் ஸ்லோகமாக அப்படியே சொன்னார். ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி பூருஷ கிம் இச்சன் கஷ்ய காமாய சரீரம் அனுசம்சுவரேத்துன்னு சொல்லி இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையை எடுத்து இந்த அத்தியாயம் முழுசாக விளக்குறார். இது உபனிஷத் மந்திரம், சாரீரக பிரமாணம் சொல்லி பிருகதாரண்ய உபனிஷத் பெரிய உபனிஷத். அதில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை எடுத்துக்கிட்டு இந்த அத்தியாயம் பூரா விளக்குறார். ஒவ்வொரு சொல்லியும் எடுத்து விளக்குறார். அதில் என்னன்னு சொன்னீங்கன்னா, இறுதி லட்சியம் தெரிந்து கொள்ள வேண்டியது தன்னை பற்றிய அறிவு. ஆத்மானம் சேத் விஜானியாத்னர், தன்னை பற்றிய தெரிஞ்சுக்கிறது ஒரு மனிதனுக்கு இறுதியான லட்சியம். அது எப்படிப்பட்ட அறிவு? தன்னை பற்றிய அறிவு பிரம்மஸ்வரூபமாக தெரிஞ்சுக்கிற அறிவு. என்ன நம்மளை பற்றி தெரியாதுன்னா என்னென்னமோ தெரிஞ்சு வச்சுருக்கோம். நான் யாருன்னா என்னென்னமோ தெரிஞ்சு வச்சுருக்கோம். நான் பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் கடைசி லட்சியம். அதை தெரிஞ்சாச்சுன்னா அதுக்கு பிறகு வேறு ஒன்றை தெரிஞ்சுக்கிறோம், புத்தியே போயிடும். 2 பலன் சொல்லுவாங்க வேதாந்தத்தில். ஞானம் வந்தால் ஒன்று புத்தியில் இன்னும் அதை தெரிஞ்சுக்கலாம் அதில் என்ன இருக்குது இதில் என்ன இருக்குது அது எப்படி இது எப்படின்னு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். சயின்ஸில் போனால் ரொம்ப கேள்வி வரும். அந்த கேள்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும் ஞானம் வந்தால். பிறகு ஆசைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும்னு சொல்லுவாங்க. இதில் இந்த அறிவில் முற்றுப்புள்ளி உடனே வந்துருப்பாங்க, இந்த ஆசையில் முற்றுப்புள்ளி வராதும்பாங்க. அது உள் மனசில் விபரீத பாவனையாக பல ஜென்மங்களில் அது இருக்க வாசனை ரூபத்தில் இருக்கும். அதை நிஷ்டை பண்ணாத்தையும் போகும்னு சொல்லுவாங்க. இங்கே அப்படி இறுதி லட்சியம் நான் பிரம்மன் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு. அதாவது ஞானம் வந்தால் இருட்டு உடனே போயிடும். அறையில் இருட்டாக இருக்குது, லைட்டு போட்டால் அடுத்த செகண்ட் ஓடி போயிடும்.
ஆனால் சுவரில் அழுக்காக இருக்குன்னு வச்சுக்கங்களேன், கொஞ்சம் லேட்டாகும். அது மாதிரி அந்த உள்ளுக்குள்ளே இருக்க வாசனைகள் போகிறதுக்கு நிதித்தியாசனம் சாதனை பண்ணணும்னு சொல்லுவாங்க. இங்கே ஆத்மானம் சேத் விஜானியாத், நீ தன்னை பற்றி ஒரு கால் அறிவாயாகில். எப்படி அறிவாயாகில்ங்கிறாருங்க? அதாவது பூருஷக, அந்த ரெண்டாவது அயம் அஸ்மி இதி பூருஷக, இந்த ஸ்லோகத்தை திருப்பி திருப்பி சொல்லுவேன் கொஞ்சம். பூருஷகன்னா ஒரு ஜீவன், ஒரு சாதகன், நான் பரமாத்மாவாக இருக்கிறேன் என்று தன்னை ஒரு கால் அறிவானாகில். இதுதான் வேதாந்தனுடைய சாரம். எப்படி நான் பரமாத்மான்னு அறியணும். ஒரு கால்னு என்ன, ரொம்ப அபூர்வம், ஈஸியாக அறிய முடியாதுங்கிறார். ரொம்ப யாரோ ஒருத்தன் தான் அறிகிறான். அப்படி அறிந்து விட்டால் கிம் இச்சன் கஷ்ய காமாய சரீரம் அணு சம்ஸ்வரேத்துங்கிறார். அதாவது அவன் எதன் பொருட்டும் துயரப்படுத்தி கொள்ள மாட்டான். காரணம் என்னன்னா, அதாவது கிம் இச்சன்கிறார். கிம் இச்சன்னா அவனுக்கு விரும்பக்கூடிய பொருள் ஒன்றுமே இல்லையா. அவனுக்கு விரும்பி இதை அடைகிறதுனாலதான் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது ஒன்று கூட இல்லாமல் போயிடும். அப்போ எதை விரும்பி பிறகு யாருக்காக, தன்னுடைய சரீரத்துக்காகவோ தன் சரீரத்தை சார்ந்த வேற யாருக்காகவோ அவன் என்ன பண்ண மாட்டான், துயரப்பட மாட்டான், திருப்தியோடு இருப்பான்கிறார். அதான் திருப்தி தீப பிரகரணம். சரீரத்தை தொடர்ந்து வரக்கூடிய வெளியே வரக்கூடிய பொருள்கள் எந்த பொருளுக்காக விரும்பவும் மாட்டான், யாருக்காகவும் இந்த சரீரத்தை தொடர்ந்து அவன் துயரப்படவே மாட்டான். இது உபனிஷத் மந்திர சாரம். இதை சொல்லிட்டு என்ன பண்ணார், 2வது ஸ்லோகத்தில் பிரதிஜ்ஞை பண்ணார். நான் இந்த ஸ்லோகத்தை, இந்த மந்திரத்தை எடுத்து விளக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன செய்ய போகிறேன் வித்யாரண்யர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, முன்னாடி சொன்ன பிருகதாரண்ய உபனிஷத் மந்திரத்தை எடுத்து இந்த அத்தியாயம் பூரா நான் விளக்கப் போகிறேன் அப்படின்னு முதல் வரியில் சொன்னார். 2வது என்ன சொன்னார்னு சொன்னால் இதனுடைய பலனை சொன்னார். அஷ்யாகா சுருதேகே அபிப்பிராயக சம்யக்கு அப்படின்னார். இந்த முதல் ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட சுருதியினுடைய தாத்பரியத்தை மிக நல்ல முறையில் அத்திர இங்கு விசாரியத்தே விசாரம் செய்யப்படுகிறது. அதன் பலன் என்ன, ஜீவன் முக்தஸ்ய யா திருப்திகி சாத்தேன விஷாதாயத்தே. அதாவது ஜீவன் முக்தி எப்படி முழு நிறைவோடு திருப்தியோடு இருப்பானோ அந்த திருப்தியானது தெளிவாக விளங்கும்னார். இதில் ஒரு சூக்ஷம் இருக்குது. அந்த திருப்தி உனக்கு கிடைக்கும்னு சொல்லலை, ஞாபகம் வச்சுக்கங்க. அதில் கூட ஒரு வார்த்தை நான் அதை முதல்ல கவனிக்கலை. அது என்ன சொல்கிறாரு, திருப்தியானது தெளிவாக விளங்கும்னு சொல்லியிருக்காரு, உனக்கு திருப்தி கிடைக்கும்னு சொல்லலை. அப்போ என்ன அர்த்தம், இருக்குது. நம்மகிட்ட அந்த திருப்தியே உள்ளே இருக்குது, அது விளங்கும்னு சொல்லியிருக்காரு. உனக்கு திருப்தி கிடைக்குங்கிற வார்த்தையோடு அவர் பயன்படுத்தலை. இருக்கிற திருப்தி தெரியாமல் இருக்குது. நான் இந்த விசாரமெல்லாம் பண்ணி முடித்த பிறகு உன் மனசில் இருக்கிற திருப்தி தெளிவாக விளங்கும்ட்டார். ஆக்சுவலாக ஆனந்த ஸ்வரூபம் நம்மகிட்ட தான் இருக்குது. ஆத்மனஸ்து காமாய பிரியம்பு, அதுவும் பிறகு தானே வருது, இந்த உபனிஷத்தில் வரும். நம்மகிட்ட தான் ஆனந்தம் தெரியலை, அதை தெளிவாக விளங்கும் 2வது ஸ்லோகத்தில் சொன்னார். பிறகு 3லிருந்து 6 வரைக்கும் இந்த பூருஷகன்னா ஒரு ஜீவன், அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்கிறார். 3வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்னா, இந்த ஜீவன் எப்படி படைக்கப்படுகிறான். என்னப்பா பூருஷகன்னா ஒரு ஜீவன் அர்த்தம். இங்கே என்ன சொல்கிறாரு, அந்த ஜீவன் எப்படி உருவாகின்றான், ஜீவன் எப்படி படைக்கப்படுகின்றான், அவன் எதை படைக்கின்றான், அதை சொன்னார். அதை சொல்லும்போது என்ன பண்ணிட்டார், ஈஸ்வரனையும் சேர்த்து சொல்லிட்டார். இந்த மந்திரத்தில் ஈஸ்வரன் வரல, ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு, ஜீவனும் ஈஸ்வரனும் எப்படி தோன்றுகிறார்கள், அவர்கள் எதை தோற்றுவிக்கிறார்கள்னர். ஜீவன் ஈஸ்வரன் எப்படி தோன்றுகிறார்கள், அப்போ ஈஸ்வரன் எங்கே தோன்றுறாரு, எது தோன்றலை, பிரம்மன் ஒன்று தான் தோன்றலை. பிரம்ம தத்துவத்தை ஆதாரமாக வைத்து அதில் மாயை சேரும் பொழுது ஈஸ்வர தத்துவம் வருகிறது. அதே மாதிரி ஜீவ தத்துவமும் வருகிறது. ஜீவ தத்துவம் என்ன, சூக்ஷ்ம சரீரம் வருது, சூக்ஷ்ம பஞ்சபூதம் மாயையினால் உருவாகுது. அந்த சூக்ஷ்ம பஞ்சபூதத்தில் பிரம்மத்தினுடைய சைதன்யம் பிரதிபிம்பிக்கும் போது ஜீவனாக வர்றான். டோட்டல் சூக்ஷ்ம சரீரத்தில் பிரதிபிம்பிச்சா ஈஸ்வரன் வந்துடுறாருங்க, கடவுள் வந்துடுறாரு மாயையோடு சேர்ந்து. ஒரு தனிப்பட்ட சூக்ஷ்ம பஞ்சபூதத்தில் சூக்ஷ்ம சரீர பிரதிபலித்தா ஜீவன் வர்றான். இது ரெண்டும் பிரம்மத்தோடு மாயை சேரும் பொழுது சிருஷ்டி செய்யப்படுகிறது, உற்பத்தி உருவாகிறது.
சரி, அதோடு விட்டுட்டால் பிரச்சனையே இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு? அவர் எல்லாத்தையும் படைக்கிறார். பகவான் ஒன்று படைக்கிறார். அவர் எது வரைக்கும் படைக்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதே மாதிரி ஜீவனும் படைக்கிறான். நம்ம எங்கே படைக்கிறோம்? நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம படைப்பு தான் சம்சார காரணமே. துக்க காரணமே யாருடைய படைப்பு? கடவுள் படைப்பு துக்க காரணம் கிடையாது. நாம் படைக்கிறது துக்க காரணம். இந்த 2 பேரும் சேர்ந்து என்னத்தை படைச்சாங்கன்னா அகில பிரபஞ்சத்தையும் படைச்சாச்சான். ஈஸ்வரனும் ஜீவனும் சேர்த்து. அது 3வது ஸ்லோகத்தில் சொன்னார். படைச்சது மட்டும் சொல்ல, கல்பிதமாக படைக்கப்பட்டன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். ஞாபகம் வச்சுங்க. பொய்யா படைச்சிருக்கோங்கிறார். கல்பிதம். ஈஸ்வரன் படைத்ததும் கல்பிதம், ஜீவன் படைத்ததும் கல்பிதம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். இதெல்லாம் சுருக்கமாக சொல்கிறாரு. பின்னாடி போக போக இந்த அத்தியாயம் முழுக்க இதை பற்றி நிறைய விரிவான விளக்கங்கள் அங்கங்கே வரும். அங்கே போய் பார்க்கலாம் நம்ம. பிறகு ஈஸ்வர சிருஷ்டி எது, ஜீவ சிருஷ்டி எது 4வது ஸ்லோகத்தில் சொன்னார். அங்கே என்னன்னா, கடவுள் படைக்கும் பொழுது இதையெல்லாம் படைக்கலாம் என்று முதல்ல எண்ணினாராம், சங்கல்பம் செய்தாராம். நம்ம கூட ஒன்றை செய்யணும்னு சொல்லுவேன். இன்றைக்கி வீட்டில் இந்த சமையல் பண்ணலாம் அப்படின்னு முதல்ல என்ன வரும், பிறகுதான் போய் சமையல் ஆரம்பிப்போம். அது மாதிரி கடவுள் என்ன பண்ணியிருக்கிறார், இதெல்லாம் படைக்கலாம்னு எண்ணினார். அதிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொன்றா படைத்து சிருஷ்டி எங்கே நிற்கிது, ஒரு ஜீவனுடைய சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ளே போய் நுழைகிறார். உயிர் தத்துவமாக நுழைகிறார். நம்மளுக்குள்ளே இப்போ யார் உள்ளே நுழைஞ்சிருக்கா? கடவுள் தான். அதனால தான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கிறார். நம்மளுக்குள்ளே இருக்கார், தெரியலை. ஜீவனுக்குள் நுழையும் வரை ஈஸ்வர சிருஷ்டி. பிறகு ஜீவ சிருஷ்டி எதுன்னா, நம்ம காலையில் விழிக்கிறதுலேருந்து மோட்சம் அடைகிறது வரைக்குங்கிறார். ஒவ்வொன்றும் நம்ம படைப்பு இருக்குது. வெளியே போகும்போது ஒரு பொருள் வந்து கடவுள் படைச்சது அது பாட்டுக்கு இருக்கும். நாம் என்ன, இது எனக்கு வேணும்னு ஒருத்தருக்கு படைப்பு, இது வேணான்னு ஒரு படைப்பு. ஒரு ஆண் ஒருத்தர் இருந்தார்னா அது கடவுளுடைய ஆண் சிருஷ்டி. ஒருத்தருக்கு அப்பா, ஒருத்தருக்கு மகன், ஒருத்தருக்கு தாத்தா, ஒருத்தருக்கு குழந்தை, அவருக்கு பையனாக இருப்பாப்பில், ஒருத்தருக்கு கணவன். இப்படி அதே மாதிரி பெண்ணாக எடுத்தால் அப்படித்தான். ஒருத்தருக்கு தாய், ஒருத்தருக்கு பாட்டி, ஒருத்தருக்கு மகள். இப்படி இந்த சிருஷ்டியெல்லாம் யார்? நம்மளுடைய சிருஷ்டி. தங்கத்தை நாம் விலை மதிப்புடையதாக ஒரு சொத்தை சிருஷ்டி பண்ணுறான். எனக்கு ரொம்ப வேணும், இது இருந்தால் எனக்கு சந்தோஷம் சொல்லி. இன்னொருத்தர் என்ன பண்ணுறார், துச்சமாக தூக்கி போட்டு போகிறாரு. வேணவே வேணும், இதை கல்லும் மண்ணும் ஒன்றுன்ட்டு போகிறாரு. தங்கம் ஒன்று தான், அது ஒருத்தனுக்கு வேண்டியதாக இருக்குது, ஒருத்தருக்கு வேண்டாததாக இருக்குது. ஒரே பொருள் ஒருத்தருக்கு வேண்டியதாக இருக்குது, ஒருத்தருக்கு. இதெல்லாம் ஜீவ சிருஷ்டி. இந்த ஜீவ சிருஷ்டியில் சம்சாரமே உருவாகுது. அப்போ ஈஸ்வர சிருஷ்டி என்னன்னா, நாம் காலையில் எந்திரிச்சு விவகாரம் ஆரம்பிக்கிறதுலேருந்து பிறகு தூங்கி பிறகு கடைசியில் எங்கே மோட்சம் நிறைவு, நாம் என்னைக்கு மோட்சத்தை அடைஞ்சு விடுதலை அடையிறோமோ அது வரைக்கும் நம்ம சிருஷ்டி இருந்துக்கிட்டே இருக்கும். கோடானு கோடி ஜென்மம் எடுத்தாலும் அது சிருஷ்டி இருக்கும், நம்ம சிருஷ்டி இருக்கும். எப்போ முடியும்? மோட்சத்தை அடைந்த பிறகு நிறைவு பெறும். மோட்சம் வரை ஜீவ சிருஷ்டி. அவர் ஈஸ்வர சிருஷ்டி சங்கல்பத்திலிருந்து ஜீவனாக உள்ள நுழையும் வரை. இப்போ 5வது ஸ்லோகத்தில் ஜீவன் என்பவர் யார் அப்படிங்கிற காரணம் பார்த்தோம். அதில் பார்த்து நம்ம பாதியில் நிற்கிறோம். ஜீவன் என்பவன் யாருன்னு சொன்னால், இங்கே முதல்ல என்ன சொல்கிறாரு, ஜீவ பூருஷக அத்திர ஜீவக, அதாவது ஜீவோத்திர புருஷகன் இருக்குது. ஜீவோத்திர புருஷக கடைசி வரியில் இருக்குது. கடைசி வரியில் கடைசி வார்த்தை ஜீவோத்திர பூருஷகன் இருக்குது. அதாவது ஜீவன் என்பவர் யாருன்னா இங்கே இந்த இடத்துல எங்கன்னா இந்த பிருகதாரண்ய உபநிஷத்தில் முதல்ல சொன்னார் பார்த்தீங்களா, அங்கே பூருஷக என்பது ஜீவன். பூருஷக அத்திர ஜீவக, ஜீவன்கிற அர்த்தத்தில் அங்கே புருஷங்கிற வார்த்தை சொல்லப்படும். பிருகதாரண்ய உபநிஷத்தில் பூருஷங்கிறதுக்கு ஜீவ தத்துவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜீவனை குறிக்கிறது. அந்த ஜீவன் யாருன்னா பூருஷக. இது பார்த்தோம் நம்ம. பிறகு அந்த ஜீவனுடைய சொரூபம் என்ன? ஜீவன் 2 தத்துவம் இருக்குது. அதில் ஒன்று ஆதார தத்துவம் இருக்குது, பிரம்ம தத்துவம். பிறகு பிரதிபிம்ப தத்துவம் இருக்குது. இது 2ஐயும் கலந்து புரிஞ்சுக்கிட்டதே ஜீவ தத்துவம். அந்யோன்ய அத்தியாசம், ஒரு அத்தியாசம் நடைபெற்றிருக்கு. கயிறை பாம்பாக பார்க்குறோம்ல, அது மாதிரி இந்த பிரம்ம தத்துவத்தில் பிரதிபிம்ப சைதன்யம் இருக்குது. இதை அந்த பிரதிபிம்ப சைதன்யத்தை ஜீவனாக நாம் நினச்சி, அது போலி, பொய்யானது. அதை உண்மையை நினச்சிக்கிட்டோம்னா ஆதாரமாக ஜீவ தத்துவம் ஒன்று இருக்குது. இதனால் என்னென்னா, இதை கலந்த ஜீவனும் அந்த பிரம்மனும் பிரம்ம சைதன்யமும் கலந்த ஒரு தத்துவம் தான், சேர்ந்த தத்துவம் தான் ஜீவ தத்துவம். அதனுடைய சொரூபம் என்ன அப்படிங்கிறது அடுத்து சொல்கிறார். பிரம்ம அதிஷ்டானம்,
உண்மையான சொரூபம் வந்து பிரதிபிம்பம் கிடையாது. உண்மையான சொரூபம் அதிஷ்டானம். அது எப்படின்னா பிரம்ம அதிஷ்டானம்ங்கிறார். பிரம்ம அதிஷ்டானம்னா தவறுக்கு ஆதாரமாக இருப்பது, பொய்யா தெரிவதற்கு ஆதாரமாக இருப்பது அதனுடைய உண்மையான சொரூபம். பாம்புக்கு ஆதாரமாக எது இருக்குது? கயிறு இருக்குது. பாம்பு பொய், ஆனால் பாம்பாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி ஜீவனாக தெரிகிறது பிம்பம், அது பிரம்மங்கிற வார்த்தையை பயன்படுது. பிரம்மன் என்ன? பொய்யானது, தவறுதலாக அப்படி ஒரு உணர்வு தத்துவமாக தெரியுது. ஆனால் அதுக்கு அதிஷ்டானம் ஆதாரமாக இருப்பது கயிறு, பாம்பு உதாரணத்தை ஞாபகம் வச்சுக்கணும். பிறகு இங்கே என்ன சொன்னால் தேக இந்திரியாதையும் சேர்த்துக்கணும். தேகத்துக்கும் இந்திரியத்துக்கும் அதுதான் ஆதாரம். இந்திரியங்கள் மனசுலதான் அந்த பிரதிபிம்பம் இருக்கும். அதில் வெளிப்பட்டவன உணர்வாக தெரியுது. அது இந்த உடம்பில் வெளிப்பட்டு உடம்பு உணர்வாக தெரியுது. அதுதான் ஆத்மா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அஞ்ஞானத்தில் இருக்கணும் அதுதான் நினைக்கிறாங்க. அதனால் என்ன சொல்கிறாருன்னா உண்மையான அதனுடைய சொரூபம் என்னென்னா இந்த சூக்ஷம ஸ்தூல சரீரத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய, அது இல்லாட்டி இது இல்லை. பிரம்மன் இல்லைன்னா இந்த மனமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பிரம்ம தத்துவம் ஆதாரமாக இருக்குது. மனசே இல்லைன்னு வச்சுக்கங்களேன், மனசு இந்த உடம்பை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா உடம்பு கிடையாது. உடம்பு போயிடும், அவ்வளோதான். அதுக்கு பேர் டெட் பாடி. மரணம்ங்கிறது என்னென்னா உடம்பை விட்டு சூக்ஷ்ம சரீரம் வெளியேறது தான். அந்த சூக்ஷ்ம சரீரம் எப்படி வெளியேறுதுன்னா அதுக்கு ஒரு சக்தி வந்து பிரம்மன்ட்டிருந்து உணர்வு தத்துவத்தை வாங்கிக்கிட்டு பிரதிபலிக்கும். அது உடம்புல ஏற்றி வச்சு உடம்புக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது உடம்பை விட்டு வெளியேறும்போது இதுவும் ஜடமாயிரும். அப்போ இந்த ரெண்டுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய உண்மையான சொரூபம் தான் ஜீவனுடைய, நம்மளுடைய உண்மை சொரூபம்ங்கிறார். ஜீவஸ்வரூபம். அந்த சொரூபத்துக்கு ஒரு லட்சணம் சொல்கிறார். சூக்ஷ்ம சரீரத்திற்கு அதிஷ்டானம். பிறகு என்ன சொல்கிறாருன்னா கூடஸ்த அசங்க சித் வபுகு, மாறாதது, என்றும் மாறுவதில்லை, மாறாத ஒரு தத்துவம். அசங்க, எதனோடும் ஒட்டாத ஒரு தத்துவம். சித், உணர்வு தத்துவம். வபுகுன்னா சொரூபம். மாறாத, விகாரத்தை அடையாத, எதோடும் தொடர்பு வைக்காத, அசங்கமானது அப்படிங்கிறார். ஒன்று வந்து எப்போ சங்கம் வைக்குதோ அப்போ மாறிடும். ஒருத்தன் ஐம்பாடுக்கு பேசாமல் இருப்பான், நூறாளோட சேர்ந்தா நல்லவனாக மாறலாம், இல்லாட்டி கெட்டவனாக மாறலாம். இந்த ஆத்மா எதனோடும் சங்கம் வைப்பதில்லை. அதனால தான் இருக்கிறதுலே சுத்தமான ஒரு வஸ்து எதுன்னா ஆத்மாவான், பிரம்மன் தான். மனசு என்றைக்கும் 100% சுத்தமாகாது. ஏன்னா எதோட சம்பந்தம் வச்சுக்கிட்டு இருக்கு. மனசு மாறிக்கிட்டே இருக்கும், உடம்பும் மாறிக்கிட்டே இருக்கும். நல்லா பாருங்கள், ஏதாவது ஒரு மனசு தொடர்ச்சி எப்போ வரைக்கும் வந்திருக்கா? ஒரு எண்ணம். சின்ன வயசில் இருந்த மனசு இப்போ இல்லை, இள வயசில் இருந்த மனசு இப்போ இல்லை, இப்போ இருக்க மனசு பின்னாடி மாறிடுது. எண்ணங்கள் மாறிக்கிட்டே போகுது, உடம்பு மாறிக்கிட்டே போகுது. ஆனால் இந்த மாறுவதை கவனிக்கிறதுக்கு மாறாத ஒரு வஸ்து இருக்கணுமா இல்லையா? அப்போ தான் இந்த மாற்றத்தவே சொல்ல முடியும். இந்த ரூமில் வந்து எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் போனாங்கன்னு சொல்லணும்னா இங்கே மாறாமல் ஒன்று இருக்கணும். ஒரு நாள் உட்காந்துருக்கணும். நீங்கள் இவரும் போயிட்டு வந்தார்னா எத்தனை பேருன்னு அவரால் கரெக்டாக சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. காலையிலேருந்து 6 மணி நேரம் ஒருத்தர் இங்கே இருந்தார்னா இன்னார் வந்தாங்க, இன்னார் போனாங்கன்னு சொல்ல முடியும், சாட்சியாக இருக்கணும். அது மாதிரி ஆத்மா நம்மகிட்ட இருக்க தத்துவம் சாட்சியாக மாறாமல் இருக்கிறதுனால தான் மாறுகின்ற மனதையும் மாறுகின்ற உடலையும் பார்க்குது. அப்போ உண்மையான சொரூபம் என்ன? சித்தினுடைய சித் உணர்வு சொரூபம். அசங்கம், ஒட்டாமல் இருக்கிறதுனால தான் அது மாறாமல் இருக்குது. ஒட்டிச்சுன்னா மாறிடும். அந்த 3 தத்துவம் சொல்கிற மாறாத, அதுக்கு பேர் கூடஸ்தன்னு பேர். அசங்க, ஒட்டாத, சித் உணர்வு, ஜடம் கிடையாது, உணர்வு மயமான, வபுகுன்னா சொரூபம். இந்த 3 தன்மலை உடையது ஜீவனுடைய சொரூபம் அப்படின்ட்டார். இதெல்லாம் போன வட்டம் விளக்கியிருக்கேன், திருப்பி ஞாபகம். ரெண்டாவது கொஞ்சம் முக்கியமான விஷயம்னால ஞாபகப்படுத்துகிறேன். பாதி பார்த்துருங்க, அது பிறகு பார்க்கணும். ஜீவன் எப்படி விளங்குகின்றதுன்னா அந்யோன்ய அத்தியாசதக. அந்யோன்ய அத்தியாசதக 2வது வரி முதல் பகுதி. இப்போ 2வது அடுத்த பகுதி அசங்கக தீஸ்த ஜீவக, சூக்ஷ்ம சரீரத்தில் விளங்குகிறது. அப்படி மாறாத ஒரு தத்துவம் இருக்கிறது எப்படி தெரியுது? தீஸ்தகன்னா சூக்ஷ்ம சரீரம்,
சூக்ஷ்ம சரீரத்தில் வெளிப்படுகின்ற இந்த ஜீவன் சூக்ஷ்ம சரீரத்தில் வெளிப்படுகின்றது. எதனால் வெளிப்படுகிறதுனா அந்யோன்ய அத்தியாசம் பண்ணி வெளிப்படுது. உண்மையிலே பிரம்மன் சங்கம் இல்லாதது, அது வெளியே தெரியாது. ஆனால் சூக்ஷ்ம சரீரத்தில் வெளிப்படும் பொழுது நாம் என்ன பண்ணுறோம், இந்த உயிர் சூக்ஷ்ம சரீரத்தை ஆத்மான்னு நினைக்கிறோம். நம்ம நினைக்கிறது என்ன நினைக்கிறோம், உடம்பு ஆத்மான்னு நினைக்கிறோம். எல்லா மனிதனும் அப்படித்தான் நினைக்கிறாங்க. ஆத்மா போயிடுச்சு, இறந்தவன் என்ன நினைக்கிறோம், ஆத்மா போயிடுச்சுன்னு சொல்கிறோம். போகிறது சூக்ஷ்ம சரீரம், ஆத்மாவினுடைய பிரதிபிம்ப சைதன்யத்தோட சூக்ஷ்ம சரீரம் தான். கொஞ்சம் குழப்பறது மாதிரி இருக்கலாம், கேளுங்க, அப்புறம் போக போக புரிஞ்சுக்கிறோம். எப்படி விளங்குகின்றது, ஒன்றோடு ஒன்று அத்தியாசம் செய்து ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்தில் வெளிப்படுகிறது. அது வெளிப்படலைன்னு நம்ம தெரியுமா, ஆத்மா இருக்கிறதே தெரியாது. இந்த கரண்ட்டு இருக்கிறது எப்படி தெரியும், எல்லா பல்பும் ஃபீஸ் ஆகிருக்கு, கரண்ட் இருக்கிறது தெரியுமா? சுவிட்சை போட்டு பார்த்தாலும் தெரியாது, பல்பு எரிஞ்சா தெரியும். இதெல்லாம் வெளிப்படுது. அது மாதிரி இந்த உடம்பு மனசுக்குள்ளே அந்த ஆத்மா வெளிப்பட்டாத்தே அது இருக்கிறதா தெரியுது. பிரதிபிம்ப ரூபமாக வெளிப்படுது அத்தியாசம் பண்ணி. ஆத்மா எல்லா இடத்துலையும் இருக்குது, ஆனால் வெளிப்படுவது சூக்ஷ்ம சரீரத்தில் அத்தியாசம் செய்து வெளிப்படுகிறது. அப்போ 3 சொரூபம் இருக்குது. இது மாறாத அசங்க சிற்சொரூபம். விளங்குவது எங்கே, சூக்ஷ்ம சரீரத்தில் வெளிப்படுகிறது. இது அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு ஆதாரமாகவும் இருக்கின்றது, அதிஷ்டானமாக இருக்கிறது. இது ஜீவனுடைய சொரூபம். இது புருஷன் என்ற பெயரினால் அழைக்கப்படுகிறது. போன கிளாஸ்லையும் பார்த்தோம், இதை திருப்பி கொஞ்சம் ஞாபகப்படுத்தியிருக்கேன். அடுத்து போக போக நிறைய இன்னும் 290 ஸ்லோகம் இருக்குது. அதனால் கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில ஸ்லோகங்கள் வரும், கொஞ்சம் இதெல்லாம் போக போக புரியும். இல்லாட்டி நிறையா உபனிஷத்து கீதையெல்லாம் முழுசாக கொஞ்சம் கேட்டிருந்தோம்னா இந்த விஷயம் புரியும். அது வரை கொஞ்சம் வேகாக இருக்கும், இருந்தாலும் கேட்டுக்கிட்டுருங்க. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். பிரம்மாதிஷ்டான போதாத்மா கூடஸ்த அசங்க சித்வபுகு. முதல்ல அதனுடைய சொரூபம் சொல்கிறார், ஜீவனுடைய சொரூபத்தை. கூடஸ்தன்னா மாறாத, அசங்க எதனோடும் ஒட்டாத, சித்வபுகு சைதன்ய சொரூபமாகவும், மாறாத எதனோடும் ஒட்டாத சைதன்ய வபுகன சொரூபமாகவும். முதல் வரியில் 2வது வார்த்தை இதெல்லாம். பிறகு முதல் வரி பிரம்ம அதிஷ்டான. பிரம்மன்னா பிராந்திக்குன்னா பொய்யானதற்கு, ஒரு பிரம்மையாக தெரியக்கூடியதற்கு. அது எதுன்னு சொன்னால், இங்கே பிரம்ம அப்படின்னா பொய்யானது நம்மகிட்ட எது இருக்குன்னு தெரியுமா, இந்த உடம்பும் மனசும். அது உண்மை கிடையாது, பிரம்மை. இந்த உடம்பும் மனசு இருக்குது ஒரு பிரம்மைங்கிறார். பொய்ன்னு சொல்கிறார். உலகமும் பொய், இந்த உடம்பும் பொய். முதல்ல ஒரு அறிமுகத்திலே சொல்லிடுறார் பிரம்ம அப்படின்ட்டார். ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்தை பிரம்ம, பிராந்திக்கு அதிஷ்டான ஆதாரமாகவும், பூதாத்மா இருக்கின்ற ஆத்மா. எப்படி இருக்குன்னா, மாறாததாக இருக்குது, ஒட்டாததாக இருக்குது, சைதன்யமாக இருக்குது. இந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்துக்கு ஆதாரமாக இருக்குது. பாம்பு கயிறில் ஒட்டியிருக்கா, ஆனால் பாம்புக்கு ஆதாரம் எது, கயிறு மாறாது. பாம்பு மாறலாம், பாம்பு கயிறை மாலையாக பார்க்கலாம், பூமி வெடிப்பாக பார்க்கலாம், எப்படி வேணாலும் பார்க்கலாம். இல்லை பூமி வெடிப்பாக கயிறாக பார்க்கலாம், பாம்பாக பார்க்கலாம். அந்த ஆதார தத்துவம் மாறாது. வெளியே இருக்கிறது ஆனால் ஒட்டி இருக்கான்னா அது சம்மந்தமே இல்லை. ஆனால் அதே மாதிரி தெரியுது. கயிறு 10 அடி நீளம்னா பாம்பும் 10 அடி நீளமாகத்தான் தெரியும். கயிறு இவ்வளோ தடிமன்னா பாம்பு அவ்வளோ தடிமனாகத்தான் தெரியும். ஆனால் அதில் ஒட்டியிருக்கான்னா ஒட்டலை. அது மாதிரி ஸ்தூல சரீரத்தில் ஒட்டாத ஆத்மா என்ன பண்ணுது, அதில் வெளிப்படுகிறது, தோன்றுகிறது. இதற்கு ஆதாரமாக இருக்கின்ற ஆத்மா அந்யோன்ய, ஒன்றுக்கு ஒன்று, பரஸ்பரன் அர்த்தம். அத்தியாசத்தினால் ஸ்தூல சூக்ஷ்ம சரீரமும் ஆத்மாவும் ஒன்றொன்று பரஸ்பர அத்தியாசம் பண்ணிருச்சு. அந்த ஆத்மாவை என்ன பண்ணிருச்சு, இந்த உடம்பு மனசு தான் ஆத்மா மாதிரி ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஒரு பரஸ்பர அத்தியாசம் பொய்யா அத்தியாசம் பண்ணி தெரிகிறது, அசங்க. அதுக்கடுத்து சொல்கிறார், இதுவும் அசங்கங்கிறார். ஆத்மாவுடன் ஒட்டாததுன்ட்டார். எது, இந்த ஆத்மா இதோட ஒட்டாதது. அசங்கன்னா ஒட்டாதது. தீஸ்தகன்னா புத்தியில், சூக்ஷ்ம சரீரத்தில் வெளிப்படுகின்ற ஜீவக.
ஜீவன் அத்திர இங்கே பூருஷக புருஷன் என்று அழைக்கப்படுகின்றான். புத்தியில் வெளிப்படுது, இதுக்கு ஆதாரமாக இருக்குது. அதே மாறாததாகவும் ஒட்டாததாகவும் சைதன்ய வடிவமாகவும் இருக்கிறது. இங்கே ஜீவன் யாருன்னா புருஷக. சொரூபம் என்ன? மாறாதவன், ஒட்டாதவன், சேதனமானவன், ஸ்தூல சூக்ஷம சரீரத்திற்கு ஆதாரமானவன். எப்படி விளங்குகின்றான்? அந்யோன்ய அத்தியாசத்தினால சூக்ஷம சரீரத்தில் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கான். இது ஜீவனுடைய ஸ்வரூபம். 6வது ஸ்லோகத்தில் இதை நிறைவு பண்ணுறார். இதை பூருஷகங்கிற வார்த்தைக்கு 3, 4, 5, 6 4 ஸ்லோகம் 6வது ஸ்லோகத்தில் பார்க்கலாம், படிக்கலாம். சாதிஷ்டானோ விமோக்ஷாதவும் ஜீவோ அதிக்ரியதே நதும் கேவலோ நிரதிஷ்டான விப்ராந்தே க்வாப்யசித்திதஹ. சாதிஷ்டானோ விமோக்ஷாதவும் ஜீவோ திக்ரியதே நதும் கேவலோ நிரதிஷ்டான விப்ராந்தே க்வாப்யசித்திதஹ. இங்கே ஒரு சந்தேகம், அந்த சந்தேகத்திற்கான பதில் சொல்கிற மாதிரி இருக்குது. ஜீவன் சம்சாரின்னு நம்ம ஏற்கனவே பார்க்குறோம். சம்சாரி எதுக்கு இருக்கான்? இவன் உலகத்தை படைச்சு இவன் சம்சாரியாக இருக்கான்னு சொல்லியிருக்கு. சிதாபாசன்னே சம்சாரியாக இருக்க முடியாது. ஆத்மா என்றைக்குமே சம்சாரியாக இருக்க முடியாது. அப்போ ஜீவன்னு சொல்லும்பொழுது என்ன பண்ணுறீங்க? அதிஷ்டானமும் பிரதிபிம்பமும் சேர்ந்து, அதுதான் நம்ம ஜீவஸ்வரூபம்னு சொல்கிறோம். சூக்ஷ்ம சரீரத்தில் பிரதிபிம்பிக்கிற பிரதிபிம்ப சைதன்யமும் அதிஷ்டானம் சேர்ந்து ஜீவன் சொல்கிறோம், சேர்த்து சொல்லணும். ஏன் நீங்கள் அதிஷ்டானத்தை சொல்கிறீங்க? அதே எல்லா இடத்துலையும் இருக்குது. அது சம்சாரியும் கிடையாது. இந்த ஜீவன்கிறதுக்கு வெறும் சிதாபாசனை மட்டும், அதாவது பிரதிபிம்பிக்கிற சைதன்யம் இருக்குது, இதை மட்டும் சொன்னால் என்ன அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தால் அதற்கு பதிலாக இங்கே வருது. என்ன சொல்கிறாருன்னா, ஜீவன்னு சொல்லியாச்சுன்னா 2 சேர்ந்தே இருக்கணும். என்ன இருக்கணும்? பிரம்மனும் பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பமும் சேர்ந்து இருக்கணும். பிரம்மன் ஆதாரம், பிரதிபிம்பம் அதில் வெளிப்படுகின்ற ஒரு பொய்யான ஒரு பிரதிபிம்ப தோற்றம், அது சேர்ந்துதே இருக்கணும். காரணம் என்னென்னா, நீ வெறும் சிதாபாசன் மட்டும் ஜீவன் சொன்னான், பிரதிபிம்பிக்கிறத மட்டும் ஜீவன் சொன்னால் மோட்சம் வரையுள்ள சாதனைகள் அது சாதகனாக இருக்க முடியாதுங்கிறார். அந்த சாதனைக்கு தகுதி கிடைக்காது. பிறகு ஆதாரம் இல்லாமல் பொய் வராது. இங்கே உண்மையும் பொய்யும் சேர்ந்த தத்துவம் ஜீவன்றார். புரியுதா உங்களுக்கு? உண்மையும் பொய்யும் சேர்ந்த தத்துவம் ஜீவன். அவன் என்ன சொல்ல, இந்த உண்மை தத்துவம் இது பொய்யில் தானே எல்லா சம்சாரம் வருது, பொய்யை மட்டும் ஜீவன் எடுத்துகிட்டு போகுங்கிறான். நீ பொய்யை மட்டும் எடுத்தேன்னா உண்மையை உணர முடியாது. சேர்ந்த தத்துவமாக இருந்தால் தான் உணர முடியும். இன்னொரு காரணம், உண்மை இல்லாமல் பொய் வராது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த விளக்க சொல்கிறார். சந்தேகம் என்னன்னா, ஜீவன் சம்சாரி, கூடஸ்தன் சம்சாரி கிடையாது. யார்? பிரம்மன் ஆத்மா சம்சாரி இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வெறும் அந்த ஆபாசத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இதுதான் ஜீவன் சொல்லிட வேண்டியானே, 2ஐயும் சேர்த்து ஏன் சொல்கிறீங்க? அங்கே சொரூபம் சொல்லுமே ஆதாரமாக இருக்கக்கூடிய தத்துவம்னு சொல்லிட்டார். அதை ஏன் சொல்லணும்? இதை மட்டும் சொல்லலாம்ல, அதிஷ்டானத்தையும் சேர்த்து ஏன்னு ஜீவன் சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு வேறொரு கோணத்தில் பின்னாடி நிறைய விளக்க வருது. அதனால தான் சொல்கிறேன், இது புரியாட்டாலும் பரவாயில்ல, விட்டுருங்க, பின்னாடி பார்க்கலாம். சொல்ல போகிறார் பின்னாடி வர ஸ்லோகங்களில் இது வேற ஒரு கோணத்தில் இந்த கேள்வி வரும். அங்கே ரொம்ப தெளிவாக இதை விளக்குவார். இங்கே எப்பொழுதுமே வெறும் ஆபாசத்தை மட்டும், பொய்யை மட்டும் எடுத்துக்கிட்டு விசாரம் பண்ண முடியாது. ஒரு ஆபாசம்னாலே அதிஷ்டானம் சேர்ந்து தான் இருக்கும். பாம்புன்னு சொல்லியாச்சு, பொய்யான பாம்பு இருக்குன்னு சொன்னால் உண்மையான கயிறு அங்கே இருந்ததே ஆகணும். கயிறு இல்லாமல் பாம்பு தெரியுமா? கயிறு இல்லாமல் இந்த கயிறு பாம்பை விட்டால் வேதாந்தம் விளக்க முடியாது, வேதாந்தத்தை விளக்க முடியாது. கனவு, கயிறு, மண், பானை, தங்க, நகை இதெல்லாம் இல்லைன்னு வச்சுங்க, வேதாந்தத்தை விளக்க. கனவு எதுக்கு வருதுன்னு கேட்டால், வேதாந்தத்தை விளக்குறதுக்கு தான் கனவே படைச்சிருக்கார் ஒரு கடவுள். இல்லை, நிறைய கனவு உதாரணம் தான் ஒரு வேதாந்தத்தில்.
பிறகு கயிறு பாம்பு, பிறகு மண், பானை, தங்கம், நகை. இந்த 3 இல்லாமல் வேதாந்தத்தை விளக்கவே முடியாது. ஒருத்தர் சொல்கிறாரு, அங்கே பாம்பு தெரியுது கயிற்றுல, கயத்தை வச்சுட்டு பாம்பை மட்டும் எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னா முடியுமா? கயத்தை விட்டுரு, பாம்பு தோற்றம் ஆதாரத்தை விட்டு போட்டு மேலே அதிஷ்டானத்தை விட்டுட்டு தோற்றத்தை மட்டும் எடுத்துட்டு வான்னா என்றைக்கா எடுக்க முடியுமா? வரவே வராது. வெறும் ஆபாசத்தை மட்டும் வச்சு சொல்லவே முடியாது. ஆதாரமாக உண்மை ஒன்று இருந்தால்தான் சொல்ல முடியும். இப்போ ஒன்றும் வேணாம், இப்போ நாற்கடைக்கு போகிறீங்க, பவுன் இப்போ எவ்வளோ 75,000 தெரியல, 5 பவுன் செயின் பார்க்குறீங்க, அழகான செயின் பார்க்குறீங்க, செயின் பார்த்துட்டு பவுன் என்ன விலைன்னு கேட்குறீங்க, தங்கம் வந்து இவ்வளோ விலைன்னு சொல்கிறாரு. எனக்கு தங்கமெல்லாம் வேணாம், செயினை மட்டும் கொடுப்பானா? எனக்கு தங்கத்தை கேட்கல, நான் எனக்கு செயின் தான் வேணும். தங்கம் இல்லாமல் செயின் எப்படி வரும்? ஆதாரம் இல்லாமல் அந்த தோற்றம் வராது. அதனால் ஒரு ஜீவன் சொன்னால் அது ஒரு தோற்றமாக இருந்தாலும் தோற்றத்துக்கு ஆதாரமாக ஒரு தத்துவம் இருந்துதான் ஆக வேண்டும். ஆகவே ஜீவன் வந்து ஆபாச சைதன்யமாக இருந்தாலும் பிரம்ம சைதன்யத்தோடு சேர்ந்து தான் ஜீவன் சொல்ல முடியும். வெறும் ஆபாசம் மட்டும் ஜீவனாக இருக்க முடியாது. பிறகு மோட்சம் வரும்போது ஒரு பிரச்சனை வந்துடும். நீங்கள் வந்து சிதாபாசனை மட்டும் நான் ஜீவன் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்க, நம்ம என்ன பண்ணுறோம், சிதாபாசன் பொய்ன்னு நீக்கிறோம். இப்போ அங்கே என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. அப்புறம் மோட்சம், பிரம்மன் தெரிகிறது தானே மோட்சம். பிரம்மனே இல்லாமல் ஆபாசம் மட்டும், நான் ஆபாசத்தை நீக்கிடுவோம், பொய்யை நீக்கியாச்சு நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் போயிருமே. எப்படி ஆதாரம் இல்லாமல் மோட்சங்கிற ஒரு ஸ்டாண்டர்டே வராதுங்கிறார். நீ பொய்யான உடம்புல இருந்து பொய்யான மனசை வச்சுக்கிட்டு தான் உண்மை இது. கயிறு இருக்கும்போதே பாம்பு பொய்ன்னு தெரிஞ்சுக்கிறோம். நம்ம பாம்பு பொய்ன்னு தெரியுது, அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளே அழகாக போவோம். அப்பையும் மற்றவங்களுக்கு கயிறு மாதிரி தான், பாம்பு மாதிரி தான் தெரியும். ஆதாரம் வந்து இல்லாமல் வெளிசை நீக்கணும்னு சொன்னால் அந்த உண்மை அடிப்படை தத்துவத்தை புரிஞ்சுக்கிற வாய்ப்பே இல்லாமல் போய் நீக்கிறதெல்லாம் நீக்கிட்டீங்க. அப்போ ஒன்றுமே உள்ளே இல்லாட்டி எப்படி தெரிஞ்சுக்கிற முடியும்? அதனால் அது மோட்சங்கிறது சித்திக்காது. ஸ்வநாசக மோட்சம்னு என்ன, தன்னைத்தானே அழிச்சிக்கிறதுன்னு வந்துடும். ஏன்னா நான் வந்து இந்த ஜீவன்கிறது பிரதிபிம்பம் மட்டும்தான், சம்சாரத்தோடு இருக்கக்கூடிய அந்த பிரதிபிம்ப சைதன்யம் மட்டும் சொன்னால் அதை நீக்கும் பொழுது ஸ்வநாசம், தன்னையே அழிச்சிக்கிறது மோட்சம்னு வந்துடும். அங்கே ஆதாரங்கிறது இல்லாமல் போய்விடும். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், மோட்சங்கிறது தன்னை அழிக்கிறது இல்லை, பொய்யை நீக்கிட்டு அடிப்படையை தெரிஞ்சுக்கிறது. அதனால் ஆதார தத்துவோட சேர்த்ததும் ஜீவன் சொல்ல முடியும். ஜீவன் வந்து மோட்சத்திற்கு முயற்சி செய்து தன்னை அதிஷ்டான சொரூபம் உணர்வதாக இருந்தால் அதிஷ்டான சொரூபம் இருக்க முடியுங்கிறார். அதைத்தான் இங்கே முதல் வரியில் முதல் பகுதியில் சொல்கிறாரு, சாதிஷ்டான விமோக்ஷாதவ் ஜீவக. சாதிஷ்டானன்னா அதிஷ்டானத்துடன் கூடிய, விமோக்ஷாதவ் ஜீவக அதிஷ்டானத்துடன் கூடிய ஜீவகன்னா ஜீவன், அசங்கமான சைதன்ய கூடஸ்தனான அதிஷ்டானம் ஆதாரமான அதோடு கூடிய ஜீவன் விமோக்ஷாதவ் மோக்ஷம் முதலியவற்றிற்கு அதிக்கிரியதே, முதல் விரலுக்கு அடுத்த வார்த்தை, தகுதி அடைகின்றான், சாதகனாக ஆகின்றான்ங்கிறார். ரெண்டும் சேர்த்து சொன்னாத்தான் அவன் மோட்சங்கிறதே அடைய முடியும். அந்த மோட்சத்தை அடைவதற்கு தகுதியாக வருவான். வெறும் ஆபாசம் மட்டும் சொன்னால் வரமாட்டான்ங்கிறார். ஏன்னு சொன்னால் அது போயிருச்சுன்னு சொன்னால் மோட்சங்கிறதே கிடைக்கூடாது. 1 கோடி ரூபா தர்றேன், இறந்த பிறகு நீ எடுத்துக்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? உனக்கு 1 கோடி தர்றேன்ப்பா, நீ இறந்த பிறகு எடுத்துக்கன்னு எடுக்க முடியுமா? அது உனக்கு மோட்சம் தர்றேன், மோட்சம் வரும்னு சொன்னால் நீ அதிஷ்டானம் இருக்கணும். அதிஷ்டானம் இல்லாமல் வெறும் ஆதாரத்தை மட்டும் பார்த்தா ஆதாரம் அழிஞ்சு போயிடுறாங்க. பிறகு ஆதாரத்தை நீ அனுபவிக்கணும்னு என்ன அர்த்தம்? இது பொய்ன்னு தெரிஞ்சால் தான் அனுபவிக்க முடியும். இந்த உலகம் இருக்குது. எப்படி ஜீவன் முக்தி தெரியுமா? நாம் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போதே, இருந்துக்கிட்டு இருக்கும்போதே இது பொய்ன்னு நினச்சிக்கிட்டு வாழ்கிறது, நம்மளை பாதிக்காமல். டிவி பார்க்குறது மாதிரி வச்சுக்கோங்க, டிவி எல்லாம் பொய்ன்னு தான் தெரியும். ஆனால் என்ன பண்ணுறோம், அழுகிற நேரம் அழுகிறோம், சிரிக்கிற நேரம் சிரிக்கிறோமா இல்லையா? ரசித்து பார்க்குறோம்ல, அழுகை கூட ரசித்து பார்க்குறோமா இல்லையா? அது மாதிரி இது பொய்ங்கிறத வந்து தெரியும் பொழுது ஆதாரம் இருந்தால் தான் தெரிஞ்சுக்கிற முடியும், இல்லாட்டி தெரிய முடியாது, மோட்சங்கிறது வராது அப்படிங்கிறார்.
அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஜீவன் அதிஷ்டானத்துடன் கூடியவன் தான். இவன் யாராக இல்லைன்னா வெறும் சிதாபாசனாக மட்டும் ஜீவன் இருக்கவே முடியாது. மனமும் அதில் பிரதிபிம்பிக்கிற சைதன்யமனாக மட்டும் இருக்க முடியாது. ஏன்னு சொன்னால் ஆதாரம் இல்லாமல் இது வரவே வராது. அதுக்காக சொல்கிறாரு, நது கேவலக. முதல் வரி கடைசி வார்த்தை நத்து, ரெண்டாவது வரி முதல் வார்த்தை கேவலக. அதிஷ்டானம் அற்ற வெறும் சிதாபாசன் மட்டும் நிரதிஷ்டான விப்ராந்தக. மோட்சத்திற்கு நத்துன்னா சொல்லப்படவில்லை. அதிஷ்டானம் மட்டும், நத்துன்னா மோட்சத்திற்கு சொல்லப்படவில்லை. அதிஷ்டானத்தை மட்டும் வச்சுட்டு சொல்ல முடியாது. சிதாபாசனம் ரெண்டு சேர்ந்து இருந்தால் தான் சொல்ல முடியும். அதிஷ்டானமற்ற, ந தூன்னா அதிஷ்டானமற்ற கேவலக, வெறும் சிதாபாசன் மட்டும் மோட்சத்திற்கு அதிகாரியாக சொல்லப்படவில்லை. ரெண்டாவது வரி வார்த்தையில் நிரதிஷ்டான விப்ராந்தே, ஆதாரமில்லாத அபியாசமானது அப்பி எந்த இடத்திலும் அசித்திதக, சித்திக்கவில்லை, சித்திக்காது. ஒரு ஆதாரம் இல்லாமல் பொய் வரவே வராது. இப்போ ஒருத்தர் அவன் சொன்னது தப்புன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. அவன் சொன்னது தப்புன்னு சொல்கிறார். அப்போ தப்புன்னு என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று சரியாக இருக்குன்னு அர்த்தம். அவன் பொய் சொல்கிறான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? உண்மை இல்லாமல் அந்த பொய்யுங்கிற வார்த்தையவே பயன்படுத்த முடியாது. உண்மை இல்லாமல் பொய்யுங்கிற வார்த்தையே பயன்படுத்த முடியாது. இது எல்லாம் பொய்ன்னு சொன்னால் இப்போ என்ன அர்த்தம்? உண்மை ஒன்று கட்டாயம் இருக்கணும். இதெல்லாம் பொய்ன்னு சொல்லியாச்சுன்னா உண்மை ஒன்று இருக்கணும். எந்த ஒரு பொய்யுக்கும் உண்மை இல்லாமல் பொய் ஒன்று தோன்றவே தோன்றாது. அது மட்டும் இல்லை, உண்மை ஒன்று தான் இருக்கும். பொய் 1000 பொய் சொல்லலாம், ஒரு உண்மைக்கு 1000 பொய் சொல்லலாம். இப்போ இங்கே இருக்க ஒரு பொருள் காணா போச்சு, ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிருக்கான். புரியுதுங்களா? ஒருத்தர் எடுத்துகிட்டு போனதே உண்மை. ஆனால் என்ன சொல்லலாம்? இவன் எடுத்திருக்கான்னு சொல்லலாம், நீங்கள் தொலைச்சி போட்டேன்னு சொல்லலாம், வேறு எங்கேயோ வச்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்லலாம். ஒரு பொருளை ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டான், அது உண்மை. பொய் எத்தனை பொய் சொல்லலாம்? 1000 பொய் சொல்லலாம் அதுக்கு. ஆனால் உண்மை ஒன்றாத்தே இருக்கும். அது மாதிரி உண்மை ஒரே தத்துவம், பிரம்ம தத்துவம், ஆத்ம தத்துவம், சைதன்ய தத்துவம், கூடஸ்த அசங்க சித் சுரூபமான தத்துவம். அதில் எத்தனையோ சூக்ஷ்ம சரீரம் தோன்றிக்கிட்டு இருக்கு. நம்ம சூட்சம சரீரமெல்லாம் ஆபாசம். உண்மை இல்லாமல் பொய் வரவே வராது. அந்த பொய்ன்னு புரிகிற பொழுது நம்மளுடைய உண்மை ஸ்வரூபம் விளங்குகிறது. கயிறு பாம்பு பொய்ன்னு தெரிஞ்சாச்சுன்னு சொன்னால் அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு பயமே வராது. வருமா? வெளியே உட்காந்துருக்கான், உள்ளே கிடக்கு பாம்பு இருக்குன்னு லைட்டாக லேசாக வெளிச்சமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவான்? உள்ளே இருட்டாக இருக்குது, லேசாக வெளிச்சம் தெரியுது, யாராவது போவாங்களா? உள்ளே போக மாட்டாங்கல்ல. ஆனால் ஒருத்தன் ஏற்கனவே பார்த்துட்டான், லைட் அடிச்சது கயிறுன்னு தெரிஞ்சு. அவன் மட்டும் என்ன ஒன்று, இவங்களாம் பயந்துட்டு, ஒருத்தன் மட்டும் என்ன ஒன்று, ஒன்றும் இல்லைப்பா நான் வரேன்ட்டு அவன் மட்டும் போவான். பாம்பு இருக்குடா, பாம்பு இல்லை கயிறுன்ட்டு போவான். ஏன்னா அவனுக்கு ஆதாரம் தெரிஞ்சிருச்சு. அது மாதிரி நம்மளுக்கு அந்த ஆதாரம் தெரியும் பொழுது, இதெல்லாம் போகும் பொழுது மோட்சம் கிடைக்கும். ஒன்று மட்டும் பொய் மட்டும் இருந்துச்சுன்னா மோட்சமும் இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த ஆதாரம் இல்லாமல் பொய் வரவே வராது அப்படின்னு சொல்கிறார். எந்த ஒரு தவறுக்கும் அதிஷ்டானம் ஒன்று இருந்து தான் ஆக வேண்டும். அது மாதிரி வித்யாரண்யர் என்ன சொல்ல போகிறான்னு சொன்னால், நான் சொல்லும்போது அந்த ஆதாரமும் இருக்கணும், அதுக்கு பிரதிபிம்பம் இருக்கணும். சைதன்யத்தை சேர்க்காமல் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆபாசத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளவே கூடாது. இரண்டும் சேர்ந்தது தான் நான் என்ற தத்துவம். சரி, இந்த அதிஷ்டானம் இருக்கும்போது ஏன் தப்பு வருது? அதிஷ்டானத்தை பார்க்காம இந்த இது ஆபாசத்தை மட்டும் பார்த்து ஒருத்தன் ஜீவன் சொல்கிறான்னா அதுக்கு காரணம் அஞ்ஞானம். நம்ம எல்லாரும் எடுத்துக்கங்க, எதை ஜீவன் சொல்கிறான்? மனசு நான் உடம்பைத்தானே ஜீவன் சொல்கிறோம். ஆதாரத்தை யாராவது சொல்கிறாங்களா? சொல்கிறதே இல்லை. இதுக்கு என்ன காரணம்? அப்போ யாருமே அதிஷ்டானத்தை பார்க்குறதே இல்லைன்னா அதுக்கு காரணம் அறியாமை. இந்த அறியாமை நீங்குச்சுன்னா ஆதாரம் தெரியும். சாமானியமாக தெரியுது ஏதோ இருக்குன்னு சொல்லி, விசேஷமாக தெரியலை. இதுதான் பிரச்சனையே நம்மளுக்கு. சாமானியம் எல்லாத்துக்கும் ஏதோ உயிர் இருக்குதுன்னு சொல்கிறோம், உயிர் போயிடுச்சுன்னு சொல்கிறோம். அதுக்கு ஆதாரமான தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுனால சொல்கிறோம். சாமானியமாக எல்லாத்துக்கும் தெரியுது ஏதோ இருக்குதுன்னு சொல்லி, விசேஷமாக தெரியவில்லை. தெரியாதனால அத்தியாசம் பண்ணி தப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இங்கே இந்த உதாரணமெல்லாம் ஒன்று தான்.
ஒரு ஓரளவுக்கு தான் பார்க்க முடியும். ரொம்பையும் உதாரணத்தையும் ரொம்பையும் போட்டு குழப்பிக்கிற வேணால் ஓரளவுக்கு வச்சுக்கங்க. கயிறு பாம்பு உதாரணம் வச்சுக்கிறலாம். இப்போ இன்னொரு கேள்வி கேட்கல, கயிறை வந்து கயிறை விட்டு போட்டு பாம்பு எடுக்க முடியுமான்னா எடுக்க முடியாது. பாம்பை மட்டும் எடுத்துகிட்டு போனால் எடுக்கவே முடியாது, ஏன்னா சேர்ந்து தான் வரும். இந்த உதாரணத்தை ஒருத்தர் கேட்டாரான். என்ன சொன்னான்னா, பானையில் சூரியன் தெரியுது, புரியுதுங்களா? சூரியன் பானையில் பிரதிபிம்பமாக தெரியுது. அப்போ அங்கே வந்து பானையில் அந்த பிம்பத்தை விட்டு போட்டு சூரியன் எடுக்க முடியுமான்னு அதுதான் அந்த உதாரணத்தை அங்கே பொருத்தி பார்க்கலாமா? அப்படி எடுத்தோம்னா சூரியன் வருமா? இங்கே பாம்பு எடுத்தால் கயிறு வந்துடும், பாம்பு எடுத்தால் கயிறு சேர்ந்தே வரும், பாம்பு மட்டும் எடுக்க முடியாது. பிரதிபிம்பத்தை மட்டும் எடுக்கிறோன்னா சூரியனுக்கு சேர்ந்து வருமானு அந்த உதாரணத்தை இங்கே அப்ளை பண்ணி பார்க்கக்கூடாது. சில நேரங்களில் என்ன பண்ணால் உதாரணம் வந்து எந்த இடத்துல எதுன்னு மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த உதாரணத்தை அதுக்கு மேலே செஞ்சக்கூடாது. சந்திரன் போன்ற முகம்னு சொன்னால் அந்த அழகாக ஒரு 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 குளுமையாக இருக்கிறதுக்கு தான் சொல்கிறது. அது மாதிரி இருந்தால் முகத்தை பார்க்கவே முடியாது. உதாரணம் ஒரு லிமிட்டுக்கு தான், அதுக்கு மேலே வந்து அதை உதாரணத்தை ரொம்ப நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அதாவது தப்பாக ஆராய்ச்சி பண்ணுறது நிறைய விஷயம் இருக்குது. போனால் அந்தர்யோகத்தில் சொன்னேன், சாமி ஒரு ஒரு பொய்யா வந்து ஏதாவது எப்படியெல்லாம் கற்பனை பண்ணுறாங்க தவறாக அப்படிங்கிறதுக்கு சாமி இந்த வாய்மையை பற்றி சொல்லியிருந்தார். நேற்றுக்கு அந்தர்யோகத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும், வரலன்னு நினைக்கிறேன். அதாவது சாமி ஒரு புக்கு வாய்மைன்னு எழுதியிருக்காரு, வாய்மைன்னு புக்கு எழுதியிருக்காரு. அதை ஒருத்தர் பார்த்துட்டு இதில் வந்து இந்த லிப்டிக்கை பற்றி எழுதியிருக்காருன்னு கேட்குறாரு. இப்போ கண்ணுக்கு போட்டால் கண்மை, புரியுதுங்களா? கண்ணுக்கு போட்டால் கண்ணுமை, வாய்க்கு போட்டால் வாய்மை. பேராக சாமி பேர் போட்டிருக்கேன், அப்படி இதை எழுதியிருப்பாங்களான்னு கேட்க வேணாமா? யோசிக்க வேணாமா? தப்பாக இப்படியெல்லாம் கற்பனை போகுதுங்கிறார். ஒரு பாட்டு இருக்குல்ல, நிலாவத்தையும் கையில் பிடிச்சேன்னு சொல்லி, அப்படி பிடிக்க முடியுமா? சூரியன் வந்துடுமா சேர்த்து? வராது. அங்கே பிம்பத்தை எடுத்தால் இங்கே வந்து பொய்யை எடுத்தால் அதிஷ்டானம் சேர்ந்தே வரும் கயிற்றுல, நீக்கு பிரிக்க முடியாது. அதனால் எல்லா இடத்துலையும் உதாரணத்தை பார்க்கவும் கூடாது, எந்த இடத்துல எப்படி சொல்லியிருக்கோ அதைத்தான் பார்க்கணுங்கிறார். அதாவது உண்மையான சூரியன் இல்லாமல் பிரதிபிம்ப சூரியன் என்னைக்காவது வருமானம் வரவே வராது. உண்மையான சூரியன் இருந்தால் தான் பிரதிபிம்ப சூரியன் வரும். இதோடு என்ன பண்ணிட்டார்னு சொன்னால் ஜீவ தத்துவத்தை முடிச்சிட்டார். இனி அடுத்து வரக்கூடியது ஆத்மானம் விஜானியாத் என்பதற்கு விளக்க வருது. சுருக்கமாக ஒரு 4 ஸ்லோகத்தில் சொல்லி முடிச்சிருக்காரு. இதுக்கு இன்னும் வந்து வேறொரு கோணத்தில் ஒரு கேள்வி வரும், அங்கே விளக்க போகிறேங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. விளக்காசி பின்னாடி வரும்போது நம்ம அங்கே பார்க்கலாங்க. இங்கே பூருஷகன்னா ஒரு ஜீவன், அவன் 2 தத்துவம் சேர்ந்தவன். எதோட சேர்ந்துருக்கான்? ஜீவனும் ஆதார தத்துவமும் பிரதிபிம்பச்செயலும் சேர்ந்தவன். உண்மையான சொரூபம் ஆதார தத்துவம் தான், அது பிரதிபிம்பிக்குது. அது மாறாத அசங்கமான சித் சொரூபமான தத்துவம். அந்த தத்துவம் அது அதிஷ்டானமாக இருக்குது. இது மேலோட்டமாக பொய்யாக தெரிகிறது. இதோடு இந்த ஜீவ தத்துவத்தை முடிச்சிட்டார். அது மட்டும் இல்லை, ஜீவன்கிறது தனியாக பிரித்து சிதாபாசனை மட்டும் சொல்லவே முடியாது. சித்தோடு சேர்த்துத்தான் ஜீவன். சித் ப்ளஸ் சிதாபாசன் 2 தான் சேர்ந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறார். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். சாதிஷ்டான அதிஷ்டானத்துடன் கூடிய ஜீவக, ஜீவகங்கிறது அதிலே இருக்குது. ஜீவோ அதிக்கிரியத்தேன்னு இருக்குது. ஜீவக ஜீவன், அதிஷ்டானத்துடன் கூடிய ஜீவன். விமோக்ஷாதவ் மோக்ஷம் முதலியவற்றிற்கு அதிக்கிரியதே, ஜீவோ அதிக்கிரியதேன்னு இருக்குது. அதிக்கிரியதேன்னா தகுதியுடையவன் ஆகின்றான். அதிஷ்டானமும் பிரதிபிம்பமும் சேர்ந்திருந்தால் தான் மோட்சங்கிறதவே அடைய முடியும், இல்லாட்டி அடைய முடியாது, இந்த தகுதியே வராது. நது கேவலக, நது கேவலகன்னா தனித்து உள்ள, அதாவது சிதாபாசனாக மட்டும் உள்ள ஜீவன் மோட்சம் முதலியற்றவற்றுக்கு தகுதியற்றவன். தனித்துள்ளவன் தகுதியற்றவன். சிதாபாசன் மட்டும் எடுத்துக்கிட்டால் மோட்சம் வராது, சித்தை எடுத்துக்கிட்டாலும் மோட்சம் கிடையாது. அது எப்பயும் மோட்சத்தில் இருக்குது. 2 சேர்ந்து நம்ம குழப்பி இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம்? மோட்சத்துக்கே முயற்சி பண்ணுறோம், மோட்சத்தை அடைகிறோம். இல்லாட்டி மோட்சங்கிறதே அடைய வேண்டியது இல்லாமல் போயிடும். அதனால் ஜீவன்கிறது 2 சேர்ந்த தத்துவம். நது கேவலகம். பிறகு அடுத்ததில் நிரதிஷ்டான, 2வதுல கேவலகம் அடுத்து நிரதிஷ்டான, ஆதாரம் இல்லாத விப்ராந்தே, அத்தியாசமானது, ஒரு பொய்யானது, ஒரு தவறானது, ஒரு தோற்றமானது. குவ அபி எந்த இடத்திலும் அசித்திதக சம்பவிக்கவே சம்பவிக்காதுன்ட்டார்.
ஆதாரம் இல்லாமல் பொய்யே வரவே வராது. பொய் வந்து உண்மை இல்லாமல் பொய்ங்கிறது இருக்கவே இருக்காது, எந்த இடத்திலுமே எங்கேயுமே வராது. அதனால் என்ன சொல்கிறார், ஜீவன் வந்து சம்சாரியாக இருக்கிறதுனால அவனை சித்தை மட்டும் விட்டுட்டு சிதாபாசன்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால் அதுக்காக பதிலை சொல்கிறார். ஏன்னா ஆத்மா என்றைக்குமே சம்சாரி கிடையாது, ஆதார தத்துவம் சம்சாரி கிடையாது. அப்போ சம்சாரி யார்? இந்த ஜீவன் வந்து இந்த பிரதிபிம்ப சைதன்யம் சேரும் பொழுது சம்சாரி ஆயிடுறான். அப்போ எதுக்கு ஆதாரத்தை எடுத்து வச்சுக்கணும்? ஆதாரத்தை விட்டு இவனை மட்டும் ஜீவன் சொல்லலாமேன்னா அப்படி முடியவே முடியாது. ரெண்டும் சேர்ந்தாத்தே மோட்சங்கிறதும் சித்திக்கும். அடுத்து பொய் வந்து ஆதாரம் இல்லாமல் வரவே வராது அப்படிங்கிறார். அடுத்து 7வது ஸ்லோகத்திலேருந்து அடுத்த வார்த்தைக்கு விளக்க சொல்கிறார். 18 வரைக்கும் அடுத்த வார்த்தை இதுலேயும் வரும் ஜீவனை பற்றி, இதுலேயும் அதை சொல்லும் பொழுதே இதுலேயும் வரும். சுருக்கமாக புருஷகங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை சொல்லிட்டார். இதுக்கு இந்த இதுலேயும் நம்மளுக்கு அர்த்தம் வருவது. இதில் என்ன சொல்லியிருக்காரு, ஜீவன் வந்து புருஷன், அவன் எப்படி படைக்கப்படுகிறான்? மாயையோடு சேரும் பொழுது படைக்கப்படுகிறான். கடவுள் அப்படித்தான். பிறகு என்ன, இவன் வந்து இந்த உலகத்தையும் படைக்கிறான். இது ஜீவ தத்துவம். பிறகு ஜீவ சிருஷ்டி வந்து ஜாக்கிரத் முதல் மோட்சம் வரை ஜீவ சிருஷ்டி. யார்? பூருஷக, கூடஸ்தன், அசங்கம், சித்ஸ்வரூபம். எங்கே வெளிப்படுது? அவன் இருக்கு சூக்ஷ்ம சரீரத்தில், மனசில் வெளிப்படுது. ஜீவன் வந்து சித்தம் ப்ளஸ் சிதாபாசன் சேர்ந்த தத்துவந்தே ஒழிய சிதாபாசனை மட்டும் சொல்லவே முடியாது. காரணம், சேர்ந்து சொன்னாத்தே மோட்சங்கிறது சித்திக்கும். பொய்யை மட்டும் சொன்னால் உண்மை இல்லாமல் பொய் வரவே வராது. இது ஜீவ புருஷ லட்சணம் சொல்லிட்டார். அடுத்து 2வது வரி, ஆத்மானம் சேத் விஜானியக. புருஷங்கிறது பின்னாடி வர்றது. முதல் மந்திரத்தில் ஆத்மானம் சேத் விஜானியார். சேத்துங்கிறத விட்டுருவோம், ஒரு காலுங்கிறது பின்னாடி அதுக்குன்னே சொல்ல போகிறார். ஆத்மானம் விஜானியார், தன்னை ஒருவன் அறிவான் ஆகில். அதுக்கு விளக்க வரப்போகுது. 7லேருந்து 18 வரைக்கும் வருது. ஸ்லோகம் 7 படிக்கலாம். அதிஷ்டானாம்ச சம்யுக்தம் பிரம்மாம்சமவலம் பதே யதா ததா அகம் சம்சாரீத் ஏவம் ஜீவோ அதிமன்யதே. அதிஷ்டானாம்ச சம்யுக்தம் பிரம்மாம்சமவலம் பதே யதா ததாகம் சம்சாரீத் ஏவம் ஜீவோ அதிமன்யதே. இங்கே ஆத்மானம் விசானியாத் என்பதற்கு விளக்கம் இதிலிருந்து 18வது ஸ்லோகம் வரைக்கும் விளக்க சொல்கிறார். இந்த ஒரு வரிக்கு ஆத்மானம் விசானியாத். இங்கே இந்த 7வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஆத்மானம் விஜானியாத்தின் என்ன, தன்னை ஒருவன் அறிவானாகில், தன்னை ஒருவன் அறிவானாகின்றார். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்ல போகிறாருன்னா, சாதாரண மக்கள் அஞ்ஞானிகள் தன்னை எப்படி தப்பாக அறிஞ்சிக்கிட்டு இருக்கான். தன்னை அங்கே அடுத்து சொல்கிறார், பிரம்மனாக அறிவானாயில் அங்கே வருது. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, தன்னை அறிவானாகில் ஒரு அஞ்ஞானி தன்னை எப்படி அறிகிறான். அடுத்த ஸ்லோகத்தில் ஞானி எப்படி அறிகிறான் பாரு. அடுத்த ஸ்லோகத்தில் ஒரு சந்தேகம் கேட்பான், பூர்வபக்ஷி அதில் கேட்பான். அதுக்கு பதிலாக திருப்பி அந்த தன்னை அறிவதில் வரக்கூடிய சந்தேகத்தை கேட்பான். அதுக்கு பதிலாக ஒரு 2-3 ஸ்லோகம் சொல்வார். இப்படி ஒவ்வொன்றா டெவலப் பண்ணி அவர் கொண்டுகிட்டு போய்கிட்டே இருப்பார். இங்கே அஞ்ஞானி தன்னை எப்படி தவறாக புரிந்து கொள்கின்றான். இந்த முதல் கேள்வியில் சொன்னார் பார்த்திங்களா, ஜீவன் சொன்ன பிரதிபிம்பத்தை மட்டும் எடுத்துக்கிறோம்னு சொல்லி, இவன் அப்படி தான் புரிஞ்சுக்கிறான். யார்? அஞ்ஞானி. அஞ்ஞானி எப்படி புரிஞ்சுக்கிறான்னு பிரதிபிம்பத்தை மட்டும் தான் புரிஞ்சுக்கிறாங்கிறத சொல்கிறார். இங்கே எப்படி தன்னை தவறாக அறிகின்றான் அப்படிங்கிறார். அஞ்ஞான அவஸ்தையில் எப்படி அறிகின்றான், ஞான அவஸ்தையில் எப்படி அறிகின்றான். நாம் சாதாரணமாக ஞானமே வரல, ஒரு ஜீவன் தன்னை எப்படி அறிந்து கொள்கின்றான். பிறகு ஞானத்தை அடைஞ்ச பிறகு அவன் எப்படி அறிகிறான்ங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். இங்கே முதல் விரல் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, அதிஷ்டான அம்ச சம்யுக்தம். முதல் பிரில் அதிஷ்டான அம்ச சம்யுக்தம், அதிஷ்டானத்துடன் கூடிய, அதாவது ஆத்ம அம்சம், கூடஸ்த அசங்கசித்து மாறாத ஒட்டாத சைதன்ய சொரூபமான அதிஷ்டானத்துடன் கூடியிருக்கின்ற தன்னை. நம்ம எப்படி கூடியிருக்கோம்? அதிஷ்டானத்தில் சேர்ந்துதான் ஜீவன் இருக்கான். இவன் அப்படிப்பட்ட ஜீவன் கூடியிருக்கிற தன்னை எப்படி நினைக்கிறான்னா,
பிரம்ம அம்சம் அவலம்பதே. அந்த அதிஷ்டானத்தை விட்டுட்டு பிரம்ம அம்சத்தை மட்டும் எடுத்துக்கிறானோ, அந்த சிதாபாசனை மட்டும் எடுத்துக்கிட்டு தான்னு நினைக்கிறாங்கிற. அஞ்ஞானிகள் எல்லாம் ஆதாரத்தை விட்டுறது. ஆத்மான்னு யாருக்கு தெரியுது? தான்னு சொன்னால் உயிர் உடம்போடு சேர்ந்த ஏதோ ஒரு உணர்வு தத்துவம் இருக்குது. அது கூட மனசத்தை முக்கியமாக சொல்கிறோம், மனசு புத்தியை. மனசு இல்லைன்னா என்ன பண்ணுறோம்? நம்ம ஜடமாகத்தே இருப்போம். கோமா ஸ்டேஜில் போனால் என்ன அர்த்தம்? அங்கே மனசு வேலை செய்யலை. அப்போ உள்ளுக்குள்ளே ஒடுங்கி இருக்குது. அது உடம்பு விட்டு ட்ராவல் பண்ணிருச்சுன்னா அது போயிடும். அதைத்தான் நம்ம உயிர் தத்துவம் ஆத்ம தத்துவம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது என்னது? பிரதிபிம்ப சைதன்யம். ஆத்மா ட்ராவல் பண்ணாது. அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இப்போ சொன்னால் குழப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த பிரதிபிம்பம் தான் ட்ராவல் பண்ணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லி, ஏன்னா சில பேர் புதுசாக கேட்குறது கொஞ்சம் குழப்பிருக்கும். இப்போ ஒரு கண்ணாடி இருக்குது, புரியுதுங்களா? இந்த கண்ணாடியில் கண்ணாடி மனசு மாதிரின்னு வச்சுக்கோங்க. கண்ணாடி மனசு மாதிரி இருக்குது. அந்த பிளேட் இருக்குது பார்த்திங்களா, அதில் சூரியனுடைய ஒளி படுது. ஒளி பட்டாலும் சூரியன் தெரியுதா தெரியலையா? அதில் தெரியுது. சூரியனே இதில் தெரியுது. இப்போ அதே ஒளி ஒரு செவத்தில் படுது, அங்கேயும் சூரியன் படுது. ஆனால் சூரியனுடைய உருவம் தெரியுதா? தெரியலை. கண்ணாடியில் பட்டால் சூரியனே தெரியுது. அந்த சூரியனே அதில் கண்ணாடியில் இருக்கிற மாதிரி தெரியுது. அதே சூரிய ஒளி மண்ணில் படுது, செவத்தில் படுது, மற்ற பொருள், அங்கே சூரியன் இருக்கிற மாதிரி தெரியுதா? சூரிய ஒளி படுதே ஒளிய, அது பொருள் இருக்குங்கிறது. சூரியன் அங்கே இருக்கிற மாதிரி தெரியாது. ஆனால் கண்ணாடியில் தெரியுது. கண்ணாடி மாதிரி நம்மளுடைய மனசு, சூக்ஷ்ம சரீரம், புத்தி மனம்ங்கிற சூக்ஷ்ம சரீரம். சூரியன் எல்லா இடத்துலையும் இருக்குது. கண்ணாடி இங்கே வச்சா மட்டும் சூரியன் தெரியுமா? இங்கேருந்து டெல்லி கொண்டு போகிறீங்க, அங்கே சூரியன் தெரியாதா? ஒரே சூரியன் தான். இந்த கண்ணாடி அப்படியே ட்ராவல் பண்ணும்போது சூரியன் கூட வர்ற மாதிரியே இருக்கும். சின்ன குழந்தைகளை பார்த்தீங்கன்னா, ஒரு பிள்ளை சின்ன பிள்ளை ஒன்றுக்குள்ளே பண்ண குழந்தைய நான் பார்த்தேன். இப்படி நிலாவை பார்த்தே நடக்குது. என் பின்னாடியே நிலா வருது, அது நிற்க சொல்லுன்னு சண்டை போடுது. அது பார்த்துக்கிட்டே நடந்து நிலா கூட வர்ற மாதிரி இருக்கான். அது எங்கே போனாலும் தெரியும்ல. சூரியனுடைய நீங்கள் பூமியில் இருக்கக்கூடிய பகல் பொழுதில் நீங்கள் இந்த கண்ணாடியை கொண்டு போய் எங்கே போய் வச்சாலும் அங்கேயும் சூரியன், ஏன்னா சூரியன் அங்கேயும் இருக்குது. இந்த சூக்ஷ்ம சரீரம் என்ன பண்ணு, நீங்கள் சொர்க்கலோகம் போனீங்கன்னா, தேவ சரீரத்துக்கு போனீங்கன்னா அங்கேயும் அந்த சரீரம் பிரதிபிம்பிக்கும். ஏன்னா அங்கேயும் ஆத்மா இருக்குது. நரகலோகத்துக்கு போனாலும் அங்கேயும் பிரதிபிம்பிக்கும். ஆனால் அப்போ இந்த சூக்ஷ்ம சரீரம் தான் ட்ராவல் பண்ணுது. புரியுதில்ல உங்களுக்கு? இது நான் இடையில சொல்கிறேன், இதில் வரக்கூடிய இல்லை, இருந்தாலும் கூட சொல்கிறேன். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? அந்த பிம்பத்தை தான் நினைக்கிறான். இதுக்கு ஆதாரமாக அந்த ஒரிஜினல் சூரியன் இருக்குங்கிறத மறந்துடுறான். ஞானி என்ன பண்ணுறான்? இது பொய், ஒரிஜினல் சூரியன் தான் உண்மை, இது போயிடும் அப்படின்னு புரிஞ்சிச்சுன்னா இது ட்ராவல் நின்று போயிடுமா, கண்ணாடி உடஞ்சி போயிடும். அது வரைக்கும் கண்ணாடி உடையாது. தெரிஞ்சவொன்னே கண்ணாடி உடச்சி போட்டு போயிடுவாங்க. அது பேர் பறக்க மாட்டான். இது ஒரு சூக்ஷ்மமான, இது வேதாந்தத்தில் இது ஒரு அடிப்படையாக புரிஞ்சு அப்போ தான் இந்த டாபிக் உள்ளே போகும் பிறகு உங்களுக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். அஞ்ஞானம் அடைவது வரைக்கும் அதிஷ்டான அம்ச சம்யுக்தம் அப்படிங்கிறார். அதாவது அதிஷ்டானத்துடன் கூடிய பிரம்ம அம்சம் அவலம்பதே. பிரம்ம அம்சத்தை மட்டும் எடுத்துக்கொள்கிறான். ஜீவன் அதிஷ்டானத்தோடு சேர்ந்திருக்கான். அதை விட்டு போட்டு பிரதிபிம்பத்தை மட்டும் நினைக்கிறது அஞ்ஞானியினுடைய எண்ணம். மனதில் கிரகித்து கொள்கின்றான். பாம்பை மட்டும் கிரகித்து கொள்கின்றான், கயிற்றை அவன் கிரகிக்கவில்லை. பாம்புங்கிறது பிரம்ம அம்சம், அதில் கயிறு சேர்ந்து இருக்குங்கிறது அவனுக்கு தெரிவது இல்லை. அதனால் என்ன சொல்கிறான்னா, யதா எப்பொழுது ஒரு ஜீவன் அதிஷ்டானத்தை விட்டுவிட்டு பிரதிபிம்பத்தை மட்டும் தான் என்று எடுத்துக்கொள்கின்றானோ சதா அப்பொழுது, அடுத்து சொல்கிறார், பொய்யான அம்சத்தை மட்டும் எப்பொழுது ஒரு ஜீவன் தான் என்று எடுத்துக்கொள்கின்றானோ அப்பொழுது அவன் என்ன ஆகிறான்னா, அவனுக்கு தான் பிரச்சனைங்கிறார். அகம் சம்சாரி இதி ஏவம், நான் சம்சாரி என்று ஜீவ அபிமன்யதே, ஒரு ஜீவன் நினைக்கின்றான். அதாவது பொய்யான பிரதிபிம்பத்தை மட்டும் மனசில் கிரகிச்சுக்கிட்டான்னு சொன்னான், அதிஷ்டானத்தை விட்டான்னு சொன்னான், அவன் என்ன நினைக்கிறான்? தன்னை சம்சாரி என்று நினைக்கின்றான். யார் தன்னை சம்சாரி யாராவது சொல்லுவாங்களா? அப்படி யாரும் சொல்கிறது இல்லைன்னா எல்லோரும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். சம்சாரிங்கிற வார்த்தைக்கு வேறு வார்த்தையில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன்,
நான் பிரச்சனையில் உழண்டுக்கிட்டு இருக்கேன், நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் என்ன அர்த்தம்? இதுக்கு பேர் நான் சம்சாரின்னு சொல்கிறோம். இதுக்கு தான் சம்சாரின்னு புலம்புறான். புலம்பலுக்கு பேர் சம்சாரி. இதை புரியாததனால் இவன் புலம்பிக் கொண்டிருக்கின்றான், துக்கப்பட்டு கொண்டிருக்கின்றான், பிரச்சனையில் உழந்து கொண்டிருக்கின்றான். சம்சாரின்னு யாரும் சொல்கிறதே நினைக்கக்கூடாது. இவன் சம்சாரின்னு நினைக்கிறான்னு சொல்கிறான்னா வேறொரு வார்த்தைகளை நம்ம சம்சாரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் சாமிகிட்ட ரெகுலராக போய்கிட்டே இருந்தார். ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பார். பிறகு கொஞ்ச நாள் வரவே இல்லை. என்ன நீங்கள் வரல, ஏன் வரலன்னு? புலம்புறது நின்று போச்சு, வரலேன்னாராம். இந்த புலம்பல் தான் சம்சாரிங்கிறது. பொய்யா நினைக்கிறது வரைக்கும் இவன் தன்னை இந்த புலம்பல் நிற்காதுங்கிறார். இவன் தனக்கு ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். ஏதாவது ஒரு குறை, எதையாவது பற்றி ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். இது எப்போ வரைக்கும்? அதிஷ்டானத்தை விட்டு விட்டு இதை நினைக்கும் வரை, இதை புரிந்து கொள்ளும் வரை இந்த புலம்பல் நிற்காது. தன்னை சம்சாரி என்று எப்பொழுது நினைத்து கொண்டிருக்கின்றான். எப்போ அவன் தன்னை புரிஞ்சுக்கிறானோ அப்போ தான் புரிய மாட்டாங்கிறார். அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே லைட் எரியுது, வெளிச்சம் தெரியுது. எப்படி வெளிச்சம் தெரியுதுன்னு சொன்னால், ஒருத்தர் இன்னொரு ரூம்குள்ளே இருட்டு ரூம்லேருந்து வர்றாரு, ஒரு ரூமில் வெளிச்சம் தெரியுது. வெளியேருந்து ஒரு கண்ணாடியில் ஒருத்தர் ஃபோக்கஸ் பண்ணி லைட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னப்பா சூரிய வெளிச்சம் இங்கே நேரடியாக அதை வடிச்சிருக்கேன்னு கேட்குறாரு. இன்னொருத்தன் சூரிய வெளிச்சம் நேரம் வரல, கண்ணாடி மூலமாக வருதுங்கிறான். கண்ணாடி நானே இந்த வெளிச்சத்தை கொடுக்குறேன்னா எப்படி இருக்கும்? கண்ணாடி அந்த சூரிய வெளிச்சத்தை வாங்கி வெளிச்சத்தை உள்ள செலுத்துது. அதுவே வெளிச்சத்தை கொடுக்குற சக்தி கிடையாது அதுக்கு. இதுவாக நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்படி நினைக்கிறது வரைக்கும் இவனுக்கு இந்த சம்சாரம் போகாது. தன்னை துக்கின்னு நினப்பான், தனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு நினப்பான், புலம்பிக்கிட்டு இருப்பான். இந்த புலம்பல் ஒரு காலம் நிற்காது, யாரையாவது குறை சொல்லிக்கிட்டு இருப்பான். சம்சாரிங்கிறது நம்ம எப்படி சொல்லலாம்? சம்சாரி நினைக்கிறான்னு சொன்னால், யார் தன்னை சம்சாரின்னு சொல்கிறான்னா வேறு வார்த்தையில் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கிராமத்தில் சம்சாரின்னா பெருமையாக சொல்லுவாங்க தெரியுமா? சொல்லியிருக்கேன். கிராமத்தில் ஒரு 40-50 ஏக்கர் 10 பம்ப்செட் தோட்டம் 100 ஆடு மாடி இருந்தால் அவருக்கு பேர் என்ன தெரியுமா? அவர் பெரிய சம்சாரி. பெருமையாக சொல்லுவாங்க. பெரிய துக்கத்தில் இருக்காருன்னு அர்த்தம், பெரிய பிரச்சனைகள் இருக்காருன்னு அர்த்தம். அது பெருமையாக சொல்லுவாங்க. ஏன்னா நிறையா இருக்கான், நிறையா இருந்தால் பெரிய சம்சாரி. அதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கார், அத்தனை பிரச்சனையும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கார். அதுக்கு பேர் சம்சாரின்னு பேர். இங்கே நம்மளும் அப்படித்தான். ஒவ்வொருத்தருக்கும் 1008 பிரச்சனை இருக்குது மனசுக்குள்ளே. அது இருக்கிறது வரைக்கும் எப்போ வரைக்கும் வரும்? இந்த பொய்யை நான் என்று நினைக்கும் வரை வரும்ட்டார். அஞ்ஞானி பொய்யானதை தான் என்று எப்பொழுது நினைக்கின்றானோ அதுவரை அவன் தன்னை சம்சாரி என்று நினைக்கின்றான். காரணம், அதிஷ்டானத்தை உணரவில்லை. இது ஆத்மானம் சேத் விஜானியாத்தில் ஆத்மானம் விஜானியா, தன்னை அறிவானாயில். பொய்யாக தன்னை அறிந்தால் அவன் என்றும் துக்கிதான், என்றும் சம்சாரி தான். அவன் அது வரைக்கும் தனக்கு கஷ்டம் பிரச்சனை தீரலை, எனக்கு என்னைக்கு தீரப்போதோ, என் பிரச்சனை என்னைக்கு முடிய போதோ அப்படின்னு நினச்சி புலம்பிக்கிட்டே இருப்பான். இது அஞ்ஞானியனுடைய சொரூபம்ட்டார். ஒரு 2 நிமிஷம் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துருவாங்க. அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்ல போகிறாருன்னா, ஞானி தன்னை எப்படி நினைக்கிறான் பாரு. உடனே ஒரு சந்தேகம் வரும். சந்தேகம் வந்த உடனே ஞானி 3 விதமாக நினைப்பான், 2 விதமாக தன்னை நினைப்பான். அஞ்ஞானி ஒரே விதமாக நினைப்பான். அதை கரெக்டாக நான்கிறது 3 அர்த்தம் சொல்லுவார். நல்லா அழகாக டெவலப் பண்ணி கொண்டு போவார். புரிகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் போக போக தெளிவாக விளங்கும். பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். அதிஷ்டான அம்ச சம்யுக்தம்னு பிரிக்கணும். அதை அதிஷ்டான அம்ச சம்யுக்தம், இந்த முதல் வரியை பிரித்தோம்னா அதிஷ்டான அம்ச சம்யுக்தம். முதல்ல நீங்கள் அந்த ஜீவங்கிற வார்த்தை எடுத்துக்கணும். ஜீவங்கிறது 2வது வரியில் கடைசி வார்த்தை ஜீவோ அதிமன்யதேன்னு இருக்கு. ஜீவன்னா ஒரு ஜீவன். 2வது வரி முதல் வார்த்தை யதாங்கிறத எடுத்துக்கணும், எப்பொழுது. பிறகு அது முதல் வரி ஆரம்பிச்சுங்க. 2 வார்த்தையை முதல்ல எடுத்துக்கணும். ஜீவகங்கிறது 2வது வரியில் கடைசியில் இருக்குது. ஜீவோ அதிமன்யதேன்னு இருக்குது. ஜீவன்னா ஜீவன், ஒரு ஜீவன். யதா எப்பொழுது. அதிஷ்டானம், அதிஷ்டான அம்சக, அதை பிரித்தோம்னா அதிஷ்டானம் அதிஷ்டானத்தின் அம்சத்துடன் சம்யுக்தம் கூடியிருக்கின்ற ஒரு ஜீவன் எப்பொழுது அதிஷ்டான அம்சத்துடன் கூடியிருக்கின்ற பிரம்ம பிராந்தி பொய்யான அம்சத்தை மட்டும் அவலம்பதே எடுத்து கொள்கின்றானோ. ஒரு ஜீவன் எப்பொழுது
அதிஷ்டான அம்சத்துடன் கூடியிருக்கின்ற பொய்யான அம்சத்தை மட்டும் தான் என்று எடுத்துக்கொள்கின்றானோ, தான்ற உண்மையை விட்டுட்டான், பொய்யத்தான் தான் நினைக்கிறான். ஆத்மானம் விஜானியா, தன்னை அறிகிறான். எப்படி அறிகிறான்? பொய்யை நான் அறிஞ்சுக்கிட்டு இருக்கான், உண்மையை நான் அறியலை. அப்படி அறியும் பொழுது எப்படி ஆகிறானா? ததா, அடுத்த வரி யதாவுக்கு அடுத்து ததா. அப்பொழுது அகம் நான் சம்சாரி இதி, சம்சாரி என்று ஏவம் இவ்விதம் அபிமன்யதே நினைக்கின்றான், அபிமானிக்கின்றான். அப்போ துக்கமெல்லாம் எங்கே வருது? உண்மையை விட்டுட்டு நாம் பொய்யை நான் நினைக்கிறது வரைக்கும், உடல் மனசு நான் தான் நினைக்கிறது வரைக்கும் நம்முடைய சம்சாரித்துவம் போகாது. அது வரைக்கும் இவன் சம்சாரின்னா என்ன அர்த்தம்? புலம்பல் நிற்காதுங்கிறார். எப்போ பார்த்தாலும் புலம்பல் இருக்கும், ஒரு நிறைவுங்கிறது வராது, திருப்தி இன்மை இருக்கும். இது திருப்தி தீபம், திருப்தி வராது. திருப்தி வரணும்னா அதிஷ்டானத்தை நினைக்கணும். அது ஞானி நினைப்பான். அது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். இங்கே ஆத்மானம் விஜானியாத்துங்கிற விளக்க ஆரம்பிக்கிறாரு. தன்னை எப்படி எரிந்து கொள்கிறான்னா, அதிஷ்டானத்தில் தோன்றுகின்ற பொய்யான அம்சத்தை மட்டும் தான் எடுத்துக்கிறான், அதிஷ்டானத்தை விட்டு விட்டான். அதனால் தன்னை சம்சாரி என்று நினைக்கின்றான். குறைவுள்ளவனாக, நிறைவற்றவனாக, புலம்பல் உள்ளவனாக நினைத்து கொண்டு இருக்கின்றான். அடுத்த ஸ்லோகத்தில் ஞானி தன்னை எப்படி நினைக்கிறான்னு சொல்ல போகிறாரு. இது அப்படியேவும் தன்னை எப்படி அறியுறங்கிற விஷயத்தை ஒன்றா டெவலப் பண்ண போகிறாரு. அடுத்த கிளாஸில் அடுத்த ஸ்லோகத்துக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.